நம்முடைய நகரத்தை பொறுத்தவரை நீங்கள் வருவதற்கு முன்பு இதற்கு முன்பு ஆணையாளர்களுக்கு முன்பு மாநகரத்தில் 5 டன் குப்பை அமைக்கத்தால் என்சிசி சென்டருக்கு சென்று கொண்டிருந்தது. கடந்த 60 நாட்களுக்கு முன்பு வரை கணக்கிட்டு பார்த்து கொள்ளுங்கள், கிட்டத்தட்ட 95-100 டன் வரைக்கும் என்சிசி சென்டருக்கு குப்பைகள் போய் கொண்டிருக்கிறது. 5 ஆண்டுகள் கடந்த ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த விட இன்றைக்கு நகரத்துக்கு சீரோடு சிறப்பான ஆட்கள் பற்றாக்குறை காரணமாகத்தான் ஆங்காங்கே தேவைக்கூடிய குப்பைகள் அகற்றப்படக்கூடிய சூழ்நிலை. அதற்கு அடுத்தது குப்பைகள் பெருமளவில் உருவாக்கப்படுவதை தடுப்பதற்கான திட்டங்கள் பிரச்சாரங்கள் நடைமுறைப்படுத்துவது கொஞ்சம் சூழ்நிலை. அதே போல அபராதம் விழிப்புணர்வு நாங்கள் கேட்டுக்கொள்வது பணிவோடு கேட்டுக்கொள்வதென்றால் மாநகராட்சி உள்ளாட்சி சட்டத்தின்படி நீங்கள் படித்திருக்கிறீர்கள் ஆட்சி எங்களுக்கு என்ன அதிகாரம்? என்னுடைய கோட்டத்தை நான் 100 நிலவுகள் நான் இருக்கிறேன். என்னுடைய கோட்டத்திலே குப்பைகளாக பட்டமாக மாற்றிருக்கின்றேன். இன்னும் ஒரு தொலைநோக்கு சில திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றன. திடீரென்று பேர்பாளர்கள் அனைத்து. எனவே அன்று கொண்டு நீங்கள் இந்த ஆணையை பரிசீலித்து நிர்வாகத்திற்கு நீங்கள் ரத்து செய்யுங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தூய்மையான நகரத்தை உருவாக்குவதற்கு மாமன்றம் அனைவரும் முன்னேற்பாங்க. உங்களுடைய பேச்சை கேட்டு நிச்சயம் நல்லதாக பண்ணுங்க. அதே மாதிரி மாமன்ற கருத்துக்கு நீங்க ராத்திரி நல்லாத்துக்கு சில அதிகாரிகள் நினைக்கிறேன் அப்புறம் ஒரு திரையிட்டு எடுத்து உங்களை நாங்கள் ரொம்ப நம்புறோம். இந்த காலத்தில் சேலத்தில் 6 மாசம் பெரிய அளவில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் சொல்றோம். அதே மாதிரி வரி செய்யப்படுத்தி போட்டுங்க. அதே மாதிரி ஜியோ அப்படிங்கிறது கவர்மெண்ட் ஆர்டர். கவர்மெண்ட் ஆர்டர்னா கூட உள்ளாட்சி அவ்வளவு வருமானம். இங்க நாங்கள் எதுவும் தனிப்பட்ட தவறாக பொது நலனுக்கு ஒரு கருத்தை ஒரு தீர்மானம் சொல்லியிருக்க அது தயவுசெய்து உட்படுத்தி நல்லா தீர்வு வழங்கக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் என்னதான் நடைமுறைப்படுத்துறது செயல்படுத்துறது ஆணையராக உங்களை நாங்கள் முழுசாக இருக்கிறோம், கையெழுத்து போடுறோம். மக்கள் நல்லா இருக்கும், மாநகராட்சி எல்லாருக்கும் நல்லது தான் இருக்கும். தயவுசெய்து தூய்மையான விஷயத்தை இது பண்ணுங்க. மற்றபடி நியாயம் தான் நடவடிக்கை எடுங்க. அதே மாதிரி திறன்களின் மேலாண்மை பொறுத்தவரை நீங்கள் அறிவிக்கக்கூடிய அத்தனை இப்போ எல்லா மாநகராட்சியும் முன்னெடுத்து செஞ்சுருக்காங்க. எந்த ஒரு பாரபட்சம் சேலம் மாநகராட்சி பொறுத்தவரை அனைத்து மாநிலங்களும் டெலிகேட்டும் பண்ணியிருக்காங்க. உங்ககிட்ட சில தவறாக சொல்றாங்க, சில பின்னாடி ஒரு கூட்டத்தில் இயக்கிறவங்க தவறாக சொல்றாங்க. அதை நீங்க ஒரு தடவை சரி பார்த்து முடியுங்க. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய சரியாக நல்ல சொல்ல அரசு அன்றே கொள்வார் நின்று கொள்வோம். யார் பவர் செய்தாலும் நன்றி. நம்ம